ஹாய்ங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கலை திருவிழான்னு ஒன்று வைக்கிறாங்க. சரியா? அந்த கலை திருவிழாவில் 1லேருந்து 5வது வரைக்கும் 6லேருந்து 8வது வரைக்கும் போட்டிகள் நடத்தப்படுது. நான் கலை திருவிழாவில் நாங்களாம் இப்போ நான்லாம் அந்த ஸ்கூலில் டெம்பரவரியாக தாங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். என் கிளாஸில் ஒரு பொண்ணு 9 வயசுலேருந்து 10 வயசு தான் இருக்கும் அந்த பாப்பாவுக்கு. 75 திருக்குறளை 3 நிமிஷத்தில் சொல்கிறது. இப்போ கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அதாவது 300 திருக்குறளுக்கு ஒப்பிச்சா 5000 பரிசு அப்படின்னு அறிவித்த மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த பாப்பா 9 வயசு பாப்பா 3 நிமிஷம் அழகாக சொன்னா. அக்யூரேட்டாக கரெக்டாக ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு கேப் விட்டு சொல்லிச்சு. கடைசியில் அந்த பொண்ணை அவங்க சூஸ் பண்ணல. வேறு ஒரு பொண்ணு சொன்னிச்சு கடைன்னு சொல்லுது. ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணோட பேரை இவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் போட்டாங்க. இந்த பொண்ணை தூக்கி செகண்ட் ப்ளேஸில் போட்டாங்க. இப்படி நாங்கள் வட்டம் இந்த 4 வருஷ காலமாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் எதுவுமே சூஸ் பண்ணுறதில்ல. எந்த பிள்ளையும் செலக்ட் பண்ணுறதில்ல. நல்லா சொன்னால் கூட செலக்ட் பண்ணுறதில்ல. அவங்க ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்களே டீச்சர்ஸ், அவங்க சுத்தமாக சரியில்லை. அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியாதவங்கள தான் டீச்சராக அங்கே போட்டுட்டு வச்சிட்ருக்காங்க. அந்த பாப்பாவோட அம்மா அவ்வளோ அழுக. நான் என் பாப்பா 3 வருஷமாக படிச்சுட்ருக்கா, இந்த வருஷம் ஏன் செலக்ட் பண்ணலன்னு தெரியல. போன வருஷம் செகண்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது செகண்டு, தேர்டு படிக்கும்போது செகண்டு, இப்படி போட்டுட்டுனா 4th இப்போ செகண்ட் ப்ளேஸ் தான். அந்த பாப்பாவோட வீடியோ நான் நாளைக்கு கூட உங்களுக்கு போடுறேன். அவ்வளோ அழகாக சொல்லுது அந்த பாப்பா. அப்போ அங்கே இப்போ ஜட்ஜ்மெண்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. இதுதான் நடக்குதுங்க. யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எந்த ஸ்கூல் நல்லா பழக்கம், அந்த மாதிரி ஆளுகளை பார்த்து அவங்க போடுறாங்க. செலக்டடு கரெக்டாக பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், டீச்சர்ஸ் நீங்கள் போடாதீங்க, வேறு யாராவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போட்டு அந்த இடத்துல வைங்க. எதுக்குங்க அந்த கலை திருவிழா இவ்வளோ காசு செலவு பண்ணி அந்த பேரண்ட்டுங்க மெனக்குறாங்க. அதுக்குன்னு அவங்க உயிரை கூட கொடுக்குறாங்க. அவ்வளோ பண்ணுறாங்க. இவங்க இந்த ஸ்கூலில் பார்த்து தான் அவங்க இடம் போட்டு தான் அவங்க இது பண்ணுறாங்க. பார்ஷியாலிட்டி தான் அங்கே நடக்குது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில். டீச்சர்ஸுக்கு சுத்தமாக ஜட்ஜ்மெண்ட் போடுற டீச்சர்ஸ் சரியில்லை. எதுக்கு இந்த கலை திருவிழா? ஒரு சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா கூட ஒரு 10 திருவிழாவுக்கு சொன்னால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. இங்கே ஏன் நீங்கள் சர்டிஃபிகேட் கூட தர மாட்டீங்க? கலை திருவிழாவில் எல்லா பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு ஆறுதலுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இல்லையா? ஏன் தரமாட்டேன்றீங்க? அப்புறம் எதுக்கு இந்த கலை திருவிழா? டிஎம்கே ஆட்சியில் தான் இது நடந்துச்சு. ஐயா ராஜ்மோகன் ஐயா, உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்களாவது ஒரு ஆறுதல் சர்டிஃபிகேட்டாக கொடுங்க. நல்லா சொல்கிற பிள்ளைகளுக்கு, நல்ல டேலண்டான பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல ஆசிரியர்களை போடுங்க. இதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.